மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கணிதம் ஆண்டு 2 தரவை கையாளுதல் என்ற தலைப்பை பார்க்க போகிறோம். சரி, இந்த தலைப்புல நீங்க கடந்த ஆண்டு சிலவற்றை கற்றிருப்பீங்க. அதை தொடர்ந்து இந்த ஆண்டு உங்களுக்கு தரவை சேகரித்தல், தரவை எப்படி நாம் சேகரிக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் உங்களுக்கு விளக்கம் சொல்ல போறேன். அந்த தரவை கொண்டு நாம் எப்படி அந்த தரவை கையாள போறோம் என்பதையும் ஆசிரியர் உங்களுக்கு விளக்க போறேன். சரிங்களா? சரி, கவனிங்க. இந்த தோட்டம் இது ஒரு பழம் மற்றும் காய்கறிகள் உள்ள தோட்டம். சரிங்களா? இந்த தோட்டத்தில் என்ன தெரியுது உங்களுக்கு? இப்ப இங்க இருக்கிற தரவைகளை நம்ம சேகரிக்க போறோம். சரிங்களா? என்ன தெரிகிறது? சில காய்கறிகள் உள்ளன, பிறகு பழங்களும் உள்ளன. கீழே பாத்தீங்கன்னாக்கா கேபேஜ், முள்ளங்கி, காலிஃப்ளவர், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா குடை மிளகாய், பிறகு ஆப்பிள் மற்றும் மாங்காய். சரிங்களா? சரி, இதுல ஒவ்வொரு காய்கறிகளும் மற்றும் ஒவ்வொரு பழங்களும் எத்தனை காய்த்துள்ளன என்பது நாம தரவை சேகரிக்க போறோம். சரிங்களா? சரி, முதல்ல நம்ம கேபேஜ் பார்ப்போம். கேபேஜ் எத்தனை உள்ளன? 5 கேபேஜ்கள் உள்ளன. சரிங்களா? அப்ப அதன் எண்ணிக்கை 5. தொடர்ந்து சிவப்பு முள்ளங்கி 10 சிவப்பு முள்ளங்கி அங்கு உள்ளன. தொடர்ந்து காலிஃப்ளவர் 4 மற்றும் குடை மிளகாய் 8. அந்த செடியில நீங்க கணக்கிட்டீங்கன்னா அங்க 8 குடை மிளகாய்கள் உள்ளன. சரிங்களா? தொடர்ந்து ஆப்பிள் 15 ஆப்பிள்கள், 14 மாங்காய்கள். சரி, நமக்கு இந்த தரவுகள்லாம் சேகரிச்சிட்டோம். சரி, இந்த தரவுகளை கொண்டு நாம் எப்படி இந்த தரவுகளை கையாள போறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி தரவை கையாள போறோம்? சரி, தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, இப்ப இந்த தரவை கையாளுவதற்கு முன்பு இத சரி முதல் ஒன்று, 2, 3, 4, 5 வரும்போது நம்ம ஏற்கனவே இட்ட கோட்டின் மேல ஒரு கோடு போட்டுறணும். சரிங்களா? அப்ப அதுக்கு கணக்கு 5ன்னு அர்த்தம். அது ஒன்னா நம்ம கட்டி வைக்கிற மாதிரி, 5 தான் கட்டி வைக்கிற மாதிரி. சரிங்களா? இதான் அடுக்கு நிகர். ஒவ்வொரு 5க்கும் நம்ம ஒரு கட்டு போடணும். சரிங்களா? அந்த கட்டியும் சேர்த்து 5வது. விளங்குதுங்களா? ஓகே, 5 தான் போட்டிருக்கோம். ஆனா நம்ம கிட்ட குடை மிளகாய் 8 இருக்குது. 6, 7, 8. சரியா? விளங்கியதா? ஓகே, அடுத்து மாங்காய்க்கு பார்ப்போமா? எத்தனை மாங்காய்கள் உள்ளன? 14 மாங்காய்கள் உள்ளன. சரிங்களா? ஓகே, அதன் அடுக்கு நிகர் எப்படி இருக்கும்? 5, 5 2 இருக்கு, பிறகு 4 தனியா இருக்கு. சரிங்களா? 5 5 10. 10ல இன்னொரு 4 சேர்த்தோம்னாக்கா 14. அடுத்து கேபேஜ் 5, ஒரு 5 தான். விளங்குதுங்களா அடுக்கு நிகர்? அடுத்து சிவப்பு முள்ளங்கி 5, 10. ஆப்பிள் 15 இருக்கு. அப்ப எத்தனை கட்டு வரணும்? அங்க எத்தனை கட்டு வரணும்? 3 கட்டு வரணும் அல்லவா? பார்ப்போமா? 3 கட்டு. சரிங்களா? இறுதியாக காலிஃப்ளவர் 4 காலிஃப்ளவர்கள் 4.
கோடுகள் மட்டும்தான் இருக்கும். இததான் நாம அடுக்கு நிகர் என்று சொல்லுவோம். சரிங்களா? விளங்கியதா? ஏதாவது கேள்வி இருந்தா ஆசிரியருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? தொடர்ந்து பார்ப்போம். பட்டை குறிவரை. சரி, இந்த தரவுகளை கையாள்வதற்கு நாம பட்டை குறிவரையை பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த பட்டை குறிவரைன்னு வரும் பொழுது இந்த 2 கோடு மிகவும் முக்கியம். சரிங்களா? இந்த செங்குத்து அச்சுன்னு சொல்லுவோம். இது செங்குத்து அச்சு. ஓகே, இங்க கீழே உள்ளது என்னதுன்னு சொல்லுவோம். இது கிடைநிலை அச்சு. சரிங்களா? இத மலாயில பக்சி எக்ஸ் பக்சி ஒய்ன்னு நம்ம சொல்லுவோம். கீழே இருக்கிறது பக்சி எக்ஸ், இங்க மேல செங்குத்தா இருக்கிறது ஒய்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இந்த செங்குத்து அச்சுல எண்ணிக்கை நம்ம எப்பொழுதும் எண்ணிக்கை இந்த செங்குத்து அச்சுல தான் வைப்போம், நம்ம சுலபமா அதை பார்ப்பதற்கு. ஓகே, இப்ப முதல்ல நம்ம பார்த்த காய்கறி பழங்கள் தோட்டத்துல இந்த காய்கறி பழங்கள் கிடைநிலை அச்சுல ஆசிரியர் வைத்திருக்கேன். சரிங்களா? சரியா? ஓகே, ஒரு பட்டை குறிவரைவு நம்ம வரைந்தோம்னாக்கா முதல்ல நம்ம அதுக்கு தலைப்பு இட வேண்டும். சரிங்களா? இப்ப இந்த 3 விஷயங்கள் மிகவும் முக்கியம். தோட்டத்தில் உள்ள காய்கறி பழங்கள். நம்ம முதல்ல தோட்டத்தில் உள்ள காய்கறி பழங்களை தான் பார்த்தோம். சரிங்களா? அதனால்தான் அதை தலைப்பில் ஆசிரியர் வைத்திருக்கேன். தோட்டத்தில் உள்ள காய்கறி பழங்கள். ஓகே, பிறகு இப்போ ஒவ்வொரு காய்கறியும் பழங்களுக்கும் அதன எண்ணிக்கையை ஆசிரியர் போட போறேன். சரி, முதல்ல நம்ம குடைமிளகாய் பார்க்கும்போது குடைமிளகாய் எத்தனை இருந்தது? 8 குடைமிளகாய்கள் உள்ளன. இப்ப 8 வரையிலும் என்னுடைய பட்டை குறிவரைவை வரைந்திருக்கு. சரிங்களா? தொடர்ந்து மாங்காய், மாங்கனி, மாங்காய். ஓகே, இது மஞ்சள் நிறமா இருக்கிறதுனால மாங்கனி. சரி, இந்த மாங்கனி 14 இருந்தது. அப்ப 14க்கு நேரா இதற்கு கட்டம் அறிஞ்சிருச்சு. சரியா? அடுத்து கேபேஜ். கேபேஜ் 5 கேபேஜ்கள் உள்ளன. 5க்கு நேரா இங்க 5 இல்ல, ஆனா 4க்கும் 6க்கும் நடுவுல 5 இருக்குது. ஓகே, 5 நம்ம வரைந்துட்டோம். கேரட். கேரட்டும் அதே போல அதற்கு நேரா நம்ம படிச்சோம்னாக்கா 10 அதன் எண்ணிக்கை. ஆப்பிள் 15, காலிஃபிளவர் 4. விளங்கியதா உங்களுக்கு இந்த பட்டை குறிவரைவு? பட்டை குறிவரைவை அமைக்கிறதும் சுலபமான ஒரு விஷயம். அதை நம்ம அதை அறிந்து கொள்றதும் மிக சுலபமான விஷயம். நமக்கு பார்த்தோன்னே நம்ம அந்த விஷுவலைஸ் பண்ணி அந்த விஷுவல்ல இருந்து நம்ம பார்த்தோன்னே அதன் எண்ணிக்கையை சுலபமா கண்டுபிடிச்சுக்கலாம். வாசிப்பு மூலமா நம்ம ஒரு எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதை விட இந்த பட்டை குறிவரைவின் மூலமா எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது மிகவும் சுலபம். சரிங்களா? தொடர்ந்து பார்ப்போம். சரி, இது உங்களுக்கு உதாரணம். அடுத்த உதாரணம். முதல்ல தோட்டம் பார்த்தோம். இப்ப வண்ண பென்சில். இந்த வண்ண பென்சிலின் அளவு. ஓகே, சரி பார்ப்போம். நீல வண்ண பென்சிலின் அளவு 8 சென்டிமீட்டர். அடுத்து 5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். சரி, இந்த வண்ண பென்சிலில் எந்த வண்ண பென்சில் நீளமா இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். பச்சை. இந்த இளம் பச்சை. இது கிளி பச்சைன்னு சொல்லுவோம் தானே? இது 10 சென்டிமீட்டர். இதுதான் ஆக நீளமான பென்சில். நம்ம அது நீளத்தை இப்படி நேரா பார்த்தா கூட அதுதான் ரொம்ப நீளமா இருக்கிறது. ஆமாவா? ஆக குட்டையான வண்ண பென்சில் எது சொல்லுங்க பார்ப்போம். இந்த மஞ்சள் நிற வண்ண பென்சில். சரிங்களா? சரி, இத நம்ம இதுல எப்படி வரைவோம்னு பார்ப்போமா? பட்டை குறிவரைய. ஓகே, நீளம். ஓகே, அங்க இருந்து நீங்க பார்க்கும் பொழுது 8 சென்டிமீட்டர் தானே இருந்தது. 8. சிவப்பு 5, 3, 10, 6. சரியா? சுலபமா இருக்கா? இது எண்ணிக்கை நாம கீழே எழுதிட்டோம்.
சரிங்களா? 2 வகை பார்த்துட்டோம் நம்ம. இந்த பட்டை குறி வரைவை 2 வகையா பார்த்துட்டோம். ஓகே, தொடர்ந்து சரி. இப்பொழுது இது வந்து உங்களுக்கு பயிற்சி. தரவை கையாளுதல். ஓகே, பட்டை குறி வரைவியல் தகவலை அறிதல். ஓகே, இப்ப இந்த பட்டை குறி வரைவு என்ன காட்டுதுனாக்கா மலர்களை பறித்த மாணவர்களின் எண்ணிக்கை. சரியா? ஒரு சில மாணவர்கள் வந்து சேர்ந்து மலர் பறிக்க சென்றிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு வகையான மலர்களை பறித்திருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு வகையான மலர்களை பறித்திருக்காங்க. அப்ப முதலில் சூரியகாந்தியை பறித்த மாணவர்களின் எண்ணிக்கை 6 பேர். சரிங்களா? 6 பேர் வந்து சூரியகாந்தியை பறித்திருக்காங்க. இரண்டாவது லில்லி மலரை பறித்த மாணவர்களின் எண்ணிக்கை 9 பேர். தொடர்ந்து ரோஜா மலரை பறித்த மாணவர்களின் எண்ணிக்கை 4 பேர். அடுத்து துலிப் மலரை பறித்த மாணவர்களின் எண்ணிக்கை 7. செம்பருத்தி மலரை பறித்த மாணவர்களின் எண்ணிக்கை 10 பேரு. இறுதியாக தாமரை மலரை பறித்த மாணவர்களின் எண்ணிக்கை 3. சரி, இப்ப இந்த ஒவ்வொரு மலருக்கும் பறித்த மாணவர்களின் எண்ணிக்கை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சூரியகாந்தி 6 பேர். தொடர்ந்து லில்லி மலர் 9 பேர். 6ம் 9ம் எவ்வளவு ஆயிடுச்சு? 15 ஆயிடுச்சு. சரியா? 15 பேத்துல அடுத்து ரோஜா மலரை பறித்த மாணவர்களின் எண்ணிக்கை 4. 15ல 4 பேர் சேர்த்தோம்னாக்கா 19 பேரு. தொடர்ந்து துலிப் மலரை பறித்த மாணவர்கள் 7. 19 7 சேர்த்தோம்னா 26. ஓகே, அடுத்து செம்பருத்தி மலர் 10 பேரு. 26லயும் ஒரு 10 பேரையும் சேர்த்துட்டோம்னாக்கா 36 மாணவர்கள். தொடர்ந்து 3 பேர் தாமரை மலரை பறித்தவங்க. அப்ப 36 ஒரு 3 39 மாணவர்கள். விளங்குதா உங்களுக்கு எப்படின்னு? முதல் இதுல 6 பேரு, 9 பேரு, 4, 7, 10, 3. சரியா? ஓகே, அப்ப ரொம்ப மிக அதிகமான மலர்களை அதிகமான மாணவர்கள் பறித்த மலரின் பெயர் என்ன? ரொம்ப அதிகமான மாணவர்கள் அந்த மலரை தான் நிறைய பேர் பறிச்சிருக்காங்க. எந்த மலர் அது? செம்பருத்தி. சரிங்களா? செம்பருத்தி மலர். பூங்கரையா. ஓகே, எத்தனை மாணவர்கள் பறிச்சிருக்காங்க? 10 பேர் தான் 10 பேர் பறிச்சிருக்காங்க. சரியா? மிக குறைவான மாணவர்கள் பறித்த மலரின் பெயர் தாமரை. தாமரை வந்து குளத்தில் இருக்கும். அது வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதனால மிக குறைவான மாணவர்கள் அந்த தாமரை மலரை பறிச்சிருக்காங்க. சரிங்களா? விளங்குதுங்களா? ஓகே, தொடர்ந்து உங்களுக்கு கேள்விகள் வரும். ஓகே, சரியான பதிலை கொண்டு நிறைவு செய்க. ஓகே, முதல்ல உள்ள அந்த பட்டைக்குறி வரைவு அடிப்படையாக கொண்டு நம்ம கேள்விகளுக்கு பதிலளிக்கணும். சூரியகாந்தி 6 மாணவர்கள் பறிச்சாங்க. சரிங்களா? செம்பருத்தி 10 மாணவர்கள். லில்லி எழுதுங்க. ரோஜா, துலிப், தாமரை. சரி, அடுத்த கேள்வி. மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்னு கேக்குறாங்க. நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? ஞாபகம் இருக்குதுங்களா? ஞாபகம் இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஆசிரியர் விளக்கம் சொன்னேன். கண்டுபிடிச்சிடுதுங்க. 8வது கேள்வி. அதிக மாணவர்கள் மலரை பறித்துள்ளனர். எந்த மலரை அதிகமான மாணவர்கள் பறித்திருந்தாங்க? எழுதிடுங்க. சரிங்களா? இத்தோடு தான் இன்றைய பாடம். மீண்டும் உங்களை அடுத்த பாடத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.